மனிதனால் இந்த பூ உலகில் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்பது முத்தையா முனிவர் கருத்தாகும். அதனை அவர் எல்லா இடங்களிலும் குறிப்பிட்டார். தான் படுத்திருந்த பாயுடனே பறந்து சென்ற மனிதர்கள் இருந்ததையும் நான் நம்புகிறேன். உன்னால் நம்ப முடியுமா என கேட்டார். நான் எல்லாவற்றையும் அவ்வாறே ஏற்பவன் இல்லை. எனக்கு எனக்கு கிடைத்த ஞானம் சிலவற்றை எனக்கு தெளிவுபடுத்துகின்றது. அவற்றை நான் கண்மூடித்தனமாக நம்புகிறேன். அதில் ஒன்று, கடவுள் இருக்கிறார். நானும் அவரை பார்க்கிறேன், பேசுகிறேன். என் அருகே இருப்பவர்களுக்கு அது தெரிவதும் இல்லை. எப்படி பார்க்கலாம் என சொல்லுகிறேன், அது அவர்களுக்கு புரிவதும் இல்லை. நான் சொன்னாலும் நம்ப மறுக்கிறார்கள். அது அவர்கள் தவறில்லை. அவர்கள் கல்வி கற்றவர்கள். கல்வி மனதை திருத்துகிறது, மனதை திடமாக்குகின்றது. ஆனால் அறிவு என்பது ஏட்டுக்கல்வியும் அனுபவ கல்வியும் சேர்ந்ததாகும். அதில் முக்கியமானது நல்லறிவு. நல்லறிவு மிக விரைவான விடை தரும். கணித சூத்திரம் போன்றது. அது கடவுளை போன்றது. அதனை விளக்க பல ஆசிரியர்கள் இல்லை. கணித சூத்திரத்தை விளக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதனை விளக்காமல் பயன்படுத்துகின்ற மக்களும் இருக்கின்றார்கள். விளங்காமல் பயன்படுத்துகின்ற மக்களும் இருக்கிறார்கள். கணனியை கண்டுபிடித்த, கல்குலேட்டரை கண்டுபிடித்த வெறும் இருக்கிறார்கள், இருந்தார்கள். அதனை செய்தவர்களும் இருந்தார்கள். செய்கிறவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். அதனை பயன்படுத்தும் நம்போன்றவர்களும் இருக்கிறோம். கல்குலேட்டரை என்னால் செய்ய முடியுமா? முடியாதென்ற வார்த்தையே என் மனதில் இல்லை. நான் எல்லாவற்றிலும் தலையீடு செய்வதில்லை. என் பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற நான் பெற்று வந்த ஒப்பந்த காலம் அதற்கு போதாது. அதனால் நான் அதற்கு அப்பால் முயற்சிப்பதில்லை. அது எப்படி வேலை செய்கிறது என்று விளக்கவும் நான் முயற்சிப்பதில்லை. என் தேவைக்கு அதனை பயன்படுத்தி கணக்குகளை நான் சரியாக விரைவாக செய்கிறேன். அதுபோலத்தான் நான் என் அனுபவத்தை மூலியமாக கொண்டு, நான் நம்பியவர் அனுபவத்தை கடவுளை நம்புவது போல நம்பி, அவர் அளித்துள்ள சூத்திரத்தை அவ்வாறு பயன்படுத்தி முதல் படியாக ஞானத்தை பெற்றேன். அதற்கு மேல் என்னால் ஏதும் சாதனை படைக்க முடியுமா என சிந்தித்து பார்க்கிறேன். நான் முதலில் பயன்படுத்திய சூத்திரம் மூச்சுக்காற்று. மூச்சுக்காற்று உள்வாங்குதலும் விடுதலும் முதலாவது சூத்திரம். அது உடலை உறுதிப்படுத்தவும் மனதை திடமாக்கவும் மிக முக்கியமானது. அந்த நோக்கமே எதனையும் சாதிக்க பிரதானமானது. பலமற்ற உடலும் உறுதியில்லா மனமும் இறைவனை ஒருபோதும் காண முடியாது. அதற்கு தியானம் பெரிய கடினமான வேலை இல்லை. கல்குலேட்டரை பயன்படுத்துவது போன்றதே ஆகும். ஒவ்வொரு வேலையையும் செயலையும் நீர் தியானமாக்கி கொள்ள முடியும். நீர் விரைவாக நடந்து பார். அப்பொழுது உன்னை அவதானி, என்ன நடக்கின்றது? விரைவாக மூச்சு உள்ளே போகிறது, வெளியே விரைவாக வருகிறது. உன் ஒவ்வொரு வேலையின் போதும் உன் மூச்சை அவதானிக்க பயிற்சி எடு. அந்த பயிற்சி நீர் உன்னை மறந்துவிடவில்லை என்பதனை உணர்த்தும். நீர் சில சந்தர்ப்பங்களில் மூச்செடுப்பதையே மறந்து விடுகிறீர். உணர்ச்சி வசப்படும் போதும், கவலைப்படும் போதும், உன் இலட்சியத்தை நோக்கி முன்னேறும் போதும் மூச்செடுப்பதென்ன, சாப்பிடுவதையே மறந்து விடுவாய். சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆவாய் என்று சிந்தித்து பார். நான் என் குரு மூச்சு பயிற்சி பற்றி சொன்னதை அவ்வாறு கண்மூடித்தனமாக நம்பினேன். கல்குலேட்டரை பயன்படுத்தி கணக்கு செய்தது போல நான் ஞானத்தை பெற்றுவிட்டேன். இப்போதாவது உனக்கு நம்ப முடியாது என்பதை நான் அறிவேன். மூச்சு பயிற்சி என்பது உணர்ச்சி வசப்படும் போதும், கவலைப்படும் போதும், உன் இலட்சியத்தை நோக்கி முன்னோறும் போதும் மூச்செடுப்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காகவே செய்யப்படும் எத்தனமாகின்றது. மூச்சை விட்டால் அதன் பின் நான் அங்கே, நீ அங்கே. இதனால் மறக்காமல் இருப்பதற்கு மற்றொரு சூத்திரத்தை நான் பயன்படுத்துகிறேன். என் மந்திரமான ஓம் முருகா, ஓம் முருக கடவுளே சரணம் என்பது அந்த சூத்திரம். எந்த நேரமும் என் வாயும் மனமும் அதனை பாராயணம் செய்து கொண்டே இருக்கும். மூச்செடுக்கும் போதும் அந்த மந்திரத்தை சொல்லுவேன். மூச்சை விடும்போதும் அதனை சொல்லுவேன். இது என் பழக்க வேலையாகிவிட்டது. நான் மட்டுமல்ல, துறவிகளும் சித்தர்களும் அவ்வாறு ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பேசத் தொடங்கும் போதும், இருக்கும் போதும், எழும்பும் போதும்
அவ்வாறு உச்சரிப்பதை நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்க முடியாது. மூச்செடுப்பதையும் விடுவதையும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்று நான் சொல்வதற்காக நம்பாது விடுங்கள். நான் கவலைப்படுவதில்லை. நான் உன்னிடம் சொன்னவற்றை எத்தனை பேரிடம் சொல்லி இருப்பேன். அவர்கள் அதனை யாருக்காவது சொன்னார்களா என்று என்னிடம் முத்தியாம சுவாமிகள் என்னிடம் கேட்டார். ஞானிகளும் சித்தர்களும் அவதார புருஷர்களும் பல அரிய நூல்களை அக்காலத்தில் வாழ்ந்த மக்களுக்காக வழங்கியிருந்தார்கள். அவற்றை வாசிக்கும் அளவுக்கு, அறிந்து கொள்ளும் அளவுக்கும் அந்த கால மக்கள் அறிவு மேலோங்கியிருந்தது. இலக்கியங்களும் காவியங்களும் கவிதைகளும் நிகழ்கால மக்கள் புரிந்து கொள்ளும் முறையிலேயே ஆக்கப்படுகின்றன. ஆனால் அந்த நூல்களையும் ஆக்கங்களையும் இன்றுள்ள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் PhD தான் முடித்து வர வேண்டும். உரை எழுதவும் பொருள் எழுதவும் பண்டிதரும் பட்ட மேல் படிப்பும் தேவை. ஆனால் ஞானிகளின் கல்குலேட்டரையும் சூத்திரத்தையும் மட்டும் பாராயணம் செய்து பின்பற்றுகிறவர்கள் இன்றும் மாந்திரிகர்களாகவும் சாத்திரிகளாகவும் பாம்பு வைத்தியர்களாகவும் சித்து காட்டுகின்றவர்களாகவும் மெஸ்மெரிசம் ஹிப்னட்டிசம் எல்லாம் செய்கிறார்கள். புரளிக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி கொடுக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். எதிர்வு கூறுகிறவர்களாகவும், ஏன் பைத்தியங்கள் என சிலரால் சொல்லப்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இதனால் நான் ஞானிகள் பயன்படுத்த பாயுடன் பறந்தார்கள் என்று சொல்வதையும் அவர்களுடைய அன்றைய கண்டுபிடிப்புகளையும் அவர்கள் அருளிய நூல்களையும் வாசித்து புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் இன்னும் பல PhDகளையும் பட்டமேல் படிப்புகளையும் முடிக்க வேண்டும். அப்போதுதான் எப்படி ஞானிகள் படுத்த வாயுடன் பறந்தார்கள் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என ஒன்றுமே படிக்காத நான் பெற்ற ஞானத்தை கொண்டு சொல்லுகிறேன். நம்பினால் நம்பு, எனக்கு பணிக்கப்பட்ட கடமையை நான் செய்கிறேன் என முத்தையா சுவாமிகள் சொன்னார். கரோலி சப்பு வேண்டி சப்பு 5 பேரை உறுப்பினராக கொண்ட குடும்பத்தின் தலைவரால் ஒரு உறுப்பினரையே நல்ல வழிக்கு கொண்டு வர முடியாத போது, ஒருவர் எந்த வகையிலும் மற்றொருவர் போல் ஆக முடியாத உலகத்தில் உள்ள உறுப்பினர்களை நல்வழிக்கு கொண்டு வர எத்தனை அவதார புருஷர்கள் உலகுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை கடவுள்தான் அறிவார். ஆனால் கடவுள் எண்ணம் அவதார புருஷர்களில் தங்கியதல்ல. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக வேண்டும். அதற்கு அவர்கள் சொந்தமாக பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் எனக்கு கிடைத்த ஞானத்தினால் உணர்கிறேன் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். கரோலி சப்பு வேண்டி சப்பு. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று நினைத்து பாருங்கள். தியானம் என்பது உங்களை பற்றி சிந்திக்க செய்வது. அது உங்களை நல்லெண்ணம் கொண்டவர்களாக, கடவுளை திட்டமாக நம்புகிறவர்களாக்கும். உங்கள் எதிர்காலம் நிச்சயமாக நல்லதாக மாறும். தியானத்துக்கான விசேட நேரத்தை ஒதுக்குதலுக்கான நன்மைகளை நீர் புரிந்து கொள்ள செய்யும். நீர் இல்லற இன்பத்துடன் பேரின்பத்தையும் அடைவீர் என்பதனை திடமாக நம்புவாய் என முத்தியா முனிவர் சொல்லுவார்.